ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம டெரஸ் கார்டன், அதாவது நம்ம மாடி தோட்டத்தில் ஒரு சில அப்கிரேட்ஸ், சின்ன சின்ன அப்கிரேட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம். அந்த அப்கிரேட்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம மாடி தோட்டத்தில் என்ன அப்கிரேட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம தோட்டத்தில் தக்காளி, கத்திரிக்காய், பச்சை மிளகாய் இதெல்லாம் காய்ப்பு முடிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதுக்கான நாற்று வாங்கலாம் அப்படின்னு தான் பல்லாவரம் சந்தைக்கு போயிருந்தோம். நம்ம வீடு பக்கத்துலேயே பல்லாவரம் சந்தை இருக்கிறதுனால நம்ம மாடி தோட்டத்துக்கு தேவையான மோஸ்ட்லி எல்லாமே நம்ம பல்லாவரம் சந்தையில தான் வாங்குவோம். தேவையான நாற்றெல்லாம் வாங்கிட்டு அடுத்த கடைக்கு போயிட்டு இருந்தோம். போகிற வழியில் ஃபுல்லாக அழகழகாக பூச்செடியாக இருந்தது. அதெல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டே போயிட்டு இருந்தோம். அங்கே ஒரு மாங்கன்று இருந்தது. நம்ம தோட்டத்தில் இருந்த மாங்கன்று வந்து பட்டு போச்சு. ஸோ இந்த மாங்கன்னையும் வாங்கிட்டு கொஞ்சமாக விண்டோ ஷாப்பிங் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக நமக்கு தேவையான மணல், உரம் அதெல்லாம் வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். செடிகள் வாங்கிட்டு வரதை விட பெரிய வேலை வாங்கிட்டு வந்த செடிகள், மண்ணு, உரம் மூட்டையெல்லாம் மாடிக்கு ஏத்துறது தான். வாங்கிட்டு வர்றது ரொம்ப ஈஸி, ஆனா இது கொஞ்சம் கஷ்டம். நம்ம கொஞ்சம் ஸ்டாண்டும் வாங்கியிருந்தோம் செடிகள் எல்லாம் எலிவேட் பண்ணி வைக்கிறதுக்காக. பிகாஸ் இந்த மாதிரி ஸ்டாண்டில் செடிகள் வைக்கும் போது நமக்கு டெரஸ் கிளீன் பண்ண ஈஸியாக இருக்கும். டெரஸ் டேமேஜ் ஆகாது, பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும். செடிகள் எல்லாம் மேலே ஏற்றின கையோட காய்ப்பு முடிஞ்சதுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த தொட்டிகளில் இருந்த மண்ணெல்லாம் கீழே கொட்டி நல்லா கிளறி ஆற வச்சிட்டோம். மண்ணு கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா அதில் கொக்கோ பீட்டும் உரத்தையும் போட்டு நல்லா கிளறிட்டு திரும்ப எல்லா தொட்டிகள்லையும் அந்த மண்ணை நிரப்பிட்டோம். தொட்டிகள் எல்லாம் மண்ணை நிரப்புனதும் நம்ம நாத்து வாங்கிட்டு வந்திருந்தோம் இல்லையா, அந்த நாத்துகள்லாம் ஒன்னொன்னா நட ஆரம்பிச்சிட்டோம். சின்ன தொட்டிகள் எல்லாம் ஒரு நாத்து நட்டோம், பெரிய தொட்டிகள் எல்லாம் ரெண்டு நாத்தா நட்டு வச்சோம். பச்சை மிளகா, தக்காளி, கத்திரிக்காய் இந்த மாதிரி வாங்கிட்டு வந்த எல்லா நாத்துகளுமே இருந்த தொட்டிகள்ல நட்டு வச்சாச்சு. வாங்கிட்டு வந்த டிராகன் ஃப்ரூட்டையும் வீட்டில் ஒரு பெரிய பக்கெட் இருந்தது, அந்த பக்கெட்ல ஓட்டை போட்டு அதுல மண்ணை நிரப்பி டிராகன் ஃப்ரூட்டை அந்த பக்கெட்ல வச்சிட்டோம். இது எல்லாமே நம்ம இப்ப நட்டு வச்ச நாத்துங்க. தக்காளி, கத்திரிக்காய், பச்சை மிளகா, அப்புறம் ஒரு பூச்செடி வாங்கிட்டு வந்திருந்தோம். இந்த பூச்செடி, அப்புறம் டிராகன் ஃப்ரூட், முல்லை, இந்த மாதிரி எல்லாமே வாங்கிட்டு வந்தது எல்லாமே நம்ம தொட்டில வச்சாச்சு. நம்ம நிறைய விதைகளும் வாங்கியிருந்தோம். ஆனா நம்ம வாங்கிட்டு வந்த நாத்துகளுக்கே இருந்த தொட்டி சரியா இருந்தது. விதைகள் போடுறதுக்கு தொட்டி இல்லை. ஸோ திரும்ப நம்ம தொட்டியும் மணலும் வாங்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம வாங்கிட்டு வந்த விதைகள் எல்லாம் போடணும். விதைகள் போடும்போது நான் அதை அப்டேட் உங்களுக்கு கொடுக்குறேன். மீதி நிறைய நாத்துங்க மேய்ந்துருச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல. நம்ம கிட்ட சின்னதா தொட்டிகள் இருந்தது. சரி, வேற தொட்டிகள் வாங்குற வரைக்கும் அந்த நாத்தெல்லாம் சின்ன தொட்டிலே இருக்கட்டுமே, அதுல இருந்த சின்ன தொட்டிகள்ல மீதி இருந்த நாத்தெல்லாம் நட்டு வச்சிட்டோம். செடிகள் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்ச கையோட மொத்த மாடியையும் பெருக்கிட்டு நம்ம மண்ணு கொட்டி இருந்தோம் இல்லையா, அந்த இடத்தையும் கழுவிட்டு நம்ம செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊத்த ஆரம்பிச்சிட்டோம்.
தோட்டம் ஃபுல்லா ரீஅரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா இப்படிதான் இருக்கு. பெரிய செடிகள், மரக்கன்றுகள் அதெல்லாம் நம்ம மாடியோட இந்த சைடு வச்சுட்டோம். சின்ன சின்ன செடிகள் அப்புறம் இப்ப நாத்து விட்டுருக்கோம் இல்லையா, அது எல்லாமே நம்ம அந்த ஷெல்டருக்குள்ள வச்சிருக்கோம். இன்னைக்கு நம்ம நாத்து விட்டுருக்கோம் இல்லையா, அதெல்லாம் காய் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அதுக்கான அப்டேட்டும் உங்களுக்கு கொடுக்குறேன். நாங்க இந்த வீட்டுக்கு வரும்போது 3 வருஷத்துக்கு முன்னாடி வெறும் 4 செடி தான் வச்சோம். ஆனா இப்ப அது அதிகமாகி எவ்வளவு அழகான ஒரு தோட்டமா மாறி இருக்கு பாருங்க. இத பார்த்தாலே எங்க மனசுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஒரு செடியில ஒரு சின்ன பூ வந்தாலும் காய் வந்தாலும் நாங்கெல்லாம் அவ்வளவு எக்ஸைட் ஆயிடுவோம் நாங்க 2 பேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சீக்கிரமா இந்த மாடி தோட்டத்தோட அப்டேட் கொடுக்குறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.